அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சூப்பரான பலனை வாரி வழங்குமா இல்லை சுமாரான பலனை தரப்போகிறதா? பாருங்கள், எல்லா கிரகங்களுடைய நிலையை வச்சு தான் பலாபலன்களை பெற முடியும். அப்போ ராசிநாதன் 2ஆம் இடத்துல, அதுவும் குருவோடு இணைஞ்சிருக்கார். 2ல் குருவும் இருக்கார். சூப்பர். 11ல் சனி வக்ரம் பெற்றாலும் நல்ல நிலை. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை 7க்குடைய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கார். மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கிரகங்கள் நல்லது செய்யுமா? கண்டிப்பாக நல்லது செய்யும். அற்புதமாக இருக்க போகிறீங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும் வருமானம் எப்படி அதிகப்படியாக ஈட்டுவது அப்படின்ற பற்றியும் தான் இருக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஃப்ளரிஷ் ஆகும். இவ்வளோலாம் எங்கேப்பா இருந்த, உன் திறமை எப்படி இருக்க அப்படின்னு மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியராக இருக்கலாம், வழக்கறிஞராக இருக்கலாம், இல்லை ஜோதிடராக இருக்கலாம். இப்படி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் தங்கள் துறைகளில் வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். பணம் பல வகையில் பையை நிரப்பும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். திருமண வைபவம் மற்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் அமைதியாக இனிமையாக பழகக்கூடிய, பெருமைப்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. 5க்குடையவன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 5 நாள் 4ஆம் இடத்தில் இருக்கார். இப்போ 4ல் சூரியன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயிறு என்று சொல்லக்கூடிய இடத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆன போதிலும் சூரியன் புதன் சேர்க்கை இருப்பதால், புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு வாரம். 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம். மருத்துவ செலவு வைக்கலாம். இல்லை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி இருக்கலாம். மற்றபடி சீட்டாட்டம், ரேஸ், லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி ராசியை கூட சனி பார்க்குறார். மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். அதனால் ராசியே சனி பார்க்குது அப்படின்னு சொன்னால் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், கௌரவம் பாதிக்கப்படலாம், பின்னடைவு ஏற்படலாம், சமூகத்தில் ஒரு சிலருக்கு அவப்பெயர் ஏற்படலாம்.
இப்படி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய தருணமாகத்தான் இது இருக்கிறது சனி பகவானை பொறுத்தவரையிலையும். அடுத்தது உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்று சொன்னால் உங்களுக்கு வேலை பார்க்குறவங்க, அது மேலதிகாரியாக இருக்கலாம், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லோருமே உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி 4இல் நல்ல நிலையில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு. 8ஆம் இடத்தை அதிபதி பார்க்குறார், குரு பார்க்குறார். ஒரு இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, சுப செலவு பண்ணுறீங்க, இஎம்ஐ கட்டணும், நல்லா கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எந்த அசிங்கம் அவமானமும் ஏற்பட்டு விடாது. மாறாக யோக பாக்கியங்கள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய தருணம். இது வரைக்கும் நீங்கள் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறீங்க, ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்க, இல்லை ஆஃபீஸில் எனக்கு ஒரு நல்ல நிகழ்வு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் வேணுமா ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சரில் வேலை பார்த்துருந்த நீங்கள் இப்போ அவங்களால ஒரு ஆதரவோடு சுமூகமாக சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க. ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, அரசு உத்தியோகம் இல்லை தனியார் துறை இல்லை சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக சாதிக்க முடியும். எதை நினைக்கிறீங்களோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். புதுசாக தொழில் பண்ணலாம், இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகும். சனி பகவான் 11இல் இருந்து நல்லது செஞ்சுட்டு இருந்தார், ஆனால் இப்போ வக்ரம் ஆகிட்டார். அப்போது உங்களுக்கு லாபம் வருமா அப்படின்னு பார்த்தா எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும். அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கும். 10இல் சனி அதாவது இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அதிகப்படியான உழைப்பு, டார்ச்சர், மன உளைச்சல் இருக்கும். மற்றபடி 12இல் ராகு, வெளிநாடு போகக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணலாம், உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம். நீங்கள் எதற்காக சென்றாலும் அதை சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசிக்கு 16, 17, 18 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம தேதிகளாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டம நாளில் சூதனமாக நடந்துக்குங்க, அதிகமாக பேசாதீங்க, எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடும். இரவு பிரயாணம் வேண்டாம், வண்டி வாகனங்களில் செல்ல வேண்டாம். மற்றபடி இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள்.